எது அவனுங்க கூட்டிட்டு போயிட்டானுங்களே, இப்ப என்ன பண்றது? இது உடனே ஸ்னேகா மேடம் கிட்ட சொல்லணுமே, போன எடுக்க மாட்டேன்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. பாரு, என் அப்பா யாருன்னு தெரியாம அவர்கிட்ட நீ மோதிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா எங்க போனை திருப்பி கொடுத்துரு. இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் உங்க போன் கிடைக்காது. வந்து உட்காருங்க. அவங்க 2 பேரையும் வந்து உட்கார சொல்லுங்க. சார், டிஎஸ்பி தான் கூப்பிடுறாருல, போய் உட்காருங்க சார். டிஎஸ்பி சார், எஸ்பி சொல்லியும் நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒழுங்கு மரியாதையா எங்க போன் எங்க கிட்ட திரும்ப கொடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லனா நீங்க பெரிய கான்சிக்வன்ஸ ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். முதல்ல வந்து உட்காருங்க. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. டிஎஸ்பி, உங்க பவரை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. நான் மிஸ்யூஸ் பண்ணல சார், நீங்க தான் உங்க பவரை மிஸ்யூஸ் பண்றீங்க. தயவு செஞ்சு இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்க வரோம். ஆனா எழுதி வச்சுக்கோங்க சஞ்சய், நீங்க நாளைக்கே கண்டிப்பா சஸ்பெண்ட் ஆவீங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க. இந்துவும் சிவாவும் மெடிக்கல் கேம்ப்ல இருந்து கொடைக்கானல சுத்தி பார்க்க கிளம்பும் போது நீங்க அவங்கள போக கூடாதுன்னு தடுத்தீங்களா? ஆமா, தடுத்தேன். ஏன்? ஏன்னா கொடைக்கானல்ல நாங்க மெடிக்கல் கேம்ப் போட்டதுக்கு ரீசனே அங்க இருக்கிற மக்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணதான்.